ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோட்ல ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான விஷயத்தை நான் சொல்ல போறேன். இது முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, ராமாயணம் அப்படின்ற அந்த மகா காவியத்திலேருந்து ஆரம்பிக்குது. எதற்காகங்க ராமாயணம் அப்படின்னா, ஒரு இடம் இருக்குங்க. அது என்ன இடம் அப்படின்றத நான் முதல்ல சொல்றேன். கோதாவரி, பிரவரா, மூலா, இந்த 3 நதிகள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே மகாராஷ்டிரா சைட்ல. இந்த 3 நதிகளும் சந்திக்கக்கூடிய அந்த இடம், அதற்கு ஒரு மகத்துவம் இருக்கு. அந்த இடத்துல நீங்க நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக அந்த இடத்தை பத்தி ராமாயணத்துல நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக நான் ஒரு சின்ன டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த இடத்திற்கு பேரு தண்டகாரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னங்க, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா? இது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராமர் யாரெல்லாம் வதம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த கதையெல்லாம் நம்ம ராமாயணம், இந்த இதிகாசம்ல நம்ம படிச்சிருக்கோம். அந்த மகா காவியத்துல நம்ம படிச்சிருக்கோம். அந்த 7 காண்டங்களை படிச்சா, இந்த பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம், இது முழுக்க முழுக்க படிச்சவங்களுக்கு நான் சொல்ல போற விஷயங்கள் கண்டிப்பாக தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். தாடகையை வதம் பண்ணார் ராமர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த தாடகையை வதம் பண்ணதுக்கு பிறகு அவங்களுடைய 2 மகன்கள் ராமரோட சண்டை போடணும் அப்படின்னு வராங்க. தாடகையோட 2 குழந்தைகள் பேர் என்ன அப்படின்னா, ஒருத்தவர் பேரு மாரீச்சன், இன்னொருத்தர் பேரு சுபாகு. இப்போ ராமர் என்ன பண்றார், சுபாகுவை வதம் பண்ணிட்டார். ஆனா இந்த மாரீச்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தப்பிச்சு ஓடி போயிட்டார். இப்போ இந்த மாரீச்சன் யாரு அப்படின்னா, ராவணனோட மாமா தான் மாரீச்சன். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எளிமையாக நான் சொல்றேன். இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இந்த எபிசோட பார்த்து இது எல்லாரும் நீங்க அதை முழுக்க முழுக்க பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. அப்போ ராவணன் என்ன பண்றார், மாரீச்சன் கிட்ட சொல்றார், மாரீச்சன் நீ ஒரு விஷயம் பண்ணு, எனக்கு சீதா பிராட்டியார கடத்தணும். அதனால நீ என்ன பண்ற, ஒரு பொன் மானோட வேஷத்துல நீ போய் சீதாவை கவரணும். அந்த கவரும் பொழுது அந்த தருணத்தை நான் பயன்படுத்தி நான் சீதாவை கடத்திட்டு வந்துடணும் அப்படின்னு ராவணன் மாரீச்சன் கிட்ட சொல்றார். மாரீச்சன் சொல்றார், ஐயோ, ராமர் சின்ன வயசுல இருக்கும் போதே அவர் சண்டை போடுறத பார்க்கவே முடியாது, அவ்வளோ சக்தி இருக்கு. இப்போ போய் இப்படி சொல்றீங்களே, கட்டாயமா நம்ம தோத்து போயிடுவோம் அப்படிங்கும் போது ராவணன் சொல்றா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எப்படியும் நீ போ, லக்ஷ்மணன் வருவான், நீ அருமையா நீ குரல்லாம் மாறி மாறி குரல் கொடுத்து நீ அப்படியே அவங்களெல்லாம் வரவழிச்சிரு, நான் மிச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன், நம்ம ஈஸியா சீதாவை கடத்திடலாம் அப்படின்னு ராவணன் சொல்லி, மாரீச்சன் எதுவுமே பண்ண முடியல. ராவணன் சொன்னதுனால மாரீச்சனும் ஒரு பொன் மானோடைய வேஷத்துல போய் நேரா அந்த இடத்துல சீதா போய் கவர போறார். இது ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு சின்ன பார்ட். இதுல என்னன்னா, அந்த பொன் மான வதம் பண்ணி அந்த மானுக்கு மோட்சம் கிடைத்த இடம் இந்த தண்டகாரண்யம். நீங்க பாருங்களேன், எவ்வளோ சக்தி இருக்கும். பொன்மானா தாடகையோட சக்தி முதல்ல சொல்றேன், 1000 மண்டையோட மாலையா போட்டிருப்பாங்களாம் தாடகை. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கும். அழிக்கிறது, வதம் பண்றதுன்றது சுலபமான விஷயம் கிடையாது. அதே மாதிரிதான் மாரீச்சனை வதம் பண்ணி அவருக்கு மோட்சம் கிடைத்த இடம் தண்டகாரண்யம்னா, அந்த இடம் அந்த மோட்சம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடம். எதற்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி தை அமாவாசை அன்று நம்மளோட சாய் மகிமா அன்னசேவா என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப அற்புதமான விஷயங்க. இது அவங்க கிட்டே இருந்து கேட்ட உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களே அப்படின்னு. எதற்காகன்னு அவங்க சொன்னாங்க, நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல துர்மரணம் அப்படின்னு ஒன்று வருது. சின்ன வயசா இருப்பாங்க, சுலபமா ஒரு காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு இறந்து போயிடுவாங்க. அந்த மரணம் எப்படி சம்பவிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி தற்கொலை, இந்த சூசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திடீர்னு தற்கொலை பண்ணிப்பாங்க. எதற்காக பண்ணாங்க, ஒரு 4 நிமிஷம் முன்னாடி நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு தற்கொலை பண்ணிப்பாங்க. சில பேர் கடன் பிரச்சனை, அது ஏத்துக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறது, மன நிம்மதியில தற்கொலை பண்ணிக்கிறது. அதே மாதிரி ஆக்சிடென்ட், நீங்க பாத்தீங்கன்னா வம்சாவளியா அது வரும், ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி வம்சமா சில பேருக்கு வரும். இந்த கரெக்டா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 42 வயசுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா எல்லாரும் 42
52 வயசுல போவாங்க. இந்த மாதிரி மரணம், துர்மரணம் எதனாலேயோ உங்க மூதாதையர்களுக்கோ யாருக்காவது இருந்தா அடுத்தது இனிமே யாருக்கும் வரக்கூடாது அப்படின்றதற்காக இந்த தண்டகாரண்யம் அப்படின்ற இடத்துல தை அமாவாசை அன்று ஆத்ம சாந்தி பூஜையும் திலஹோமமும் பண்ண இருக்காங்க சாய் மகிமா அன்னசேவா. உங்களுடைய முன்னோர்கள், உங்க மூதாதையர்கள், உங்க அப்பா, தாத்தாவோட தாத்தா, இல்லை உங்க சித்தப்பா, பெரியப்பா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க இறந்து போன காரணமே தெரியல அப்படின்றவங்களும், துர்மரணம் சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஆத்ம சாந்தி பூஜையில நீங்க கலந்துக்கோங்க. இந்த ஆத்ம சாந்தி பூஜையில கலந்துட்டா என்ன நன்மை அப்படின்னா, அவங்களோட ஆத்மா சாந்தி அடைந்தால் மட்டுமே நம்மளுடைய வம்சாவளி நன்றாக இருக்கும். இது தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்ப நான் சொன்னேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஒரு 5 பிரதர்ஸ் இருக்காங்க. 3 பிரதர்ஸுமே ஆக்சிடென்ட்ல போயிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 பிரதர்ஸ் உயிரோடு இருக்காங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் நன்றாக இருக்க வேண்டும். அவங்க 2 பேருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. இந்த மாதிரியும் அங்க பூஜை பண்றாங்க. தயவு செஞ்சு பக்தர்கள் இந்த வாய்ப்பை, இந்த பாக்கியத்தை பயன்படுத்திக்கணும். ஏன்னா அற்புதமான இடம். மகாராஷ்டிரால இந்த 3 நதிகளும் சங்கமிக்கும் இடம். நான் சொன்னேன் இல்லையா, தண்டகாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த பூஜை பண்றாங்க. அது மட்டும் அல்லாமல் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மகா அன்னதானம், தினம் அன்னதானம் பண்றாங்க. மகா அன்னதானம் உங்களுடைய மூதாதையர்கள் பேர்ல அவங்க நிச்சயமாக கொடுப்பாங்க. இதற்கு பிரசாதமா அவங்க என்ன அனுப்புறாங்கன்னா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜுவாலாமுகி அம்மனுடைய கோவில்ல பூஜை பண்ணி கருங்காலி மாலையும் கயரும் பாபாவோட பிரசாதமும் சேர்த்து அவங்க உங்களுக்கு எல்லாமே அனுப்பி வைப்பாங்க. கருங்காலி மாலை போட்டுட்டா ரொம்ப விசேஷம். அதுவும் சாய்மை அன்னசேவா ரொம்ப டெடிக்கேட்டடா, கருங்காலியில நிறைய ஃபேக் வருதுங்க. அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடா, ஸ்ரத்தையா பக்தர்களுக்கு உண்மையாவே நல்லதாக போய் சேர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த இடத்தோட பெரிய ஸ்பெஷாலிட்டி நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ராமர் பல இடத்துல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆனா இந்த மாரீச்சனுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் அப்படின்றதற்காக ஸ்ரீராமர் பிரதிஷ்டை பண்ண முதல் சிவலிங்கம் இந்த தண்டகாரண்யம் இடத்துல இருக்கு. அப்போ எவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு இடம். நான் சொன்ன மாதிரி மாரீச்சனுக்கு மோட்சம் கிடைத்த ஒரு இடம். அதனால இந்த இடத்திற்கு நம்ம போக முடியல அப்படின்னாலும் நம்ம முன்னோர்களுக்காக இந்த ஆத்மசாந்தி பூஜை நம்ம நிச்சயமாக பண்ணணும். இதில் கலந்துக்கோங்க, அவ்வளோ விசேஷம். மறுபடியும் சொல்கிறேன், தேதி ஜனவரி 18ஆம் தேதி தை அமாவாசை அன்று இந்த பூஜை நடைபெற உள்ளது. பக்தர்கள் வேற என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ கீழே இருக்கக்கூடிய இந்த சாய் மகிமா அன்னசேவாவோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும், முன்னோர்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதை கொடுத்து இந்த அற்புதமான பாக்கியத்தை பயன்படுத்தி அந்த பகவானோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.